ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு டுடே செஷன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸில் டைம் அண்ட் ஒர்க்கு. இப்போ டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்தவரை நம்ம இது உங்களுக்கு மேக்ஸில் முக்கியமான ஒரு பார்ட்டும் கூட. டைம் அண்ட் ஒர்க்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, இது எல்லாமே எல்லா போட்டித் தேர்வுகளிலுமே கேட்கக்கூடியது. இதை எவ்வளவு வேகமாக நம்ம சால்வ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளால் டயத்தை சேவ் பண்ண முடியும். இப்போ இந்த டைம் ஒர்க் ப்ராப்ளம் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் வேகமாக அப்படின்றதும் பார்க்கலாம். இப்போ ப்ராப்ளம் பார்த்திங்க அப்படின்னா, ஏ கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 6 days. ஸோ ஏ அப்படின்றவர் ஒரு வேலையை 6 daysயில் முடிக்கிறாங்க. பி அப்படின்றவர் அதே வேலையை 9 daysயில் முடிக்கிறாங்க. How many days both take together to complete the work? அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தால் அந்த ஒர்க்கை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்றதான். நீங்கள் இந்த ப்ராப்ளம் சால்வ் முன்னால் முதல்ல அந்த கிவன் என்ன அப்படின்றத எடுத்து எழுதுங்க. ஏ கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் எவ்வளவு 6 days. ஸோ ஏ 6 daysல முடிக்கிறாரு. பி அதே ஒர்க்கை 9 daysயில் முடிக்கிறாங்க. ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா எல்சிஎம் மெத்தட் தாங்க. ஆக்சுவலாக 6, 9 இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்துருங்க. ஸோ 2 times இது 3 times, இது 2, 1, 3, 1, 1. ஸோ இதனுடைய எல்சிஎம் பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துன்னா 3 × 2 6, 6 × 3 என்னதுன்னா 18. ஸோ டோட்டல் யூனிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 18 units. அப்போ அந்த 18 units ஒர்க்கு, அந்த ஒர்க்கோடைய மொத்த யூனிட்ஸ் எத்தனைன்னு நீங்கள் எடுத்துக்கிறோன்னா 18. இந்த 18 unitsை இதை 18 unitsஸாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க. 18 unitsை மெயினாக எவ்வளோ இவர் எத்தனை நாளில் முடிக்கிறாரு? ஏன்றவர் 6 நாளில் முடிக்கிறாருன்னா ஒரு நாளைக்கு அவர் எத்தனை யூனிட் முடிச்சிருப்பார்? அப்போ 18 divided by 6. அப்போ ஏன்றவர் 18 divided by 6னா 3 daysயில் முடிப்பார். அதாவது ஒரு நாளைக்கு அவர் முடிக்கக்கூடிய யூனிட் பார்த்திங்கன்னா 3 units. மொத்த யூனிட் 18, ஒரு நாளைக்கு முடிக்கக்கூடிய 3. அதே நேரத்தில் பி அப்படின்ற பார்த்திங்கன்னா 18 units by 9. அப்போ எத்தனை யூனிட்ஸ் முடிச்சிருப்பார்? 2 units முடிச்சிருப்பாங்க. அப்போ ஏவுடைய ஒர்க்கு பெர் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 units, பியோடைய ஒர்க்கு பெர் டே 2 units. இப்போ 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட் முடிப்பாங்க? ஏ ப்ளஸ் பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை யூனிட் முடிப்பாங்க? 5 unit per day. அப்போ 5 unit per day. சரி, இப்போ மொத்தம் நம்மகிட்ட எத்தனை யூனிட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 18 unit இருக்குது. அப்போ 18 unitை முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் ஆகும்? 18 divided by 5 எவ்வளோ வருதா? 3.6 days ஆகும். அவ்வளோதாங்க. இப்போ இதை நீங்கள் பார்த்தோன்னே இது நம்ம உங்களுக்கு புரிதலுக்காக நம்ம சொல்லியிருக்கோம். நீங்கள் மொத்தம் எல்சிஎம் எடுத்துருங்க. 18 unit. ஏ அந்த 18 unitை 6 daysயில் முடிக்கிறான்னா பெர் டே ஒர்க்கு எவ்வளோன்னு பார்த்துருங்க முதல்ல. அதே மாதிரி பி 19 days எடுத்துக்கிறான்னா பெர் டே ஒர்க்கு பார்த்துங்க. அப்போ பெர் டே ஒர்க் ஃபார் ஏ அப்படின்னு பார்த்தா 3 units, பெர் டே ஒர்க் ஃபார் பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 units. 2 பேரும் ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்வாங்க? எத்தனை யூனிட் அவங்களால முடிக்க முடியும்னா 5 units முடிக்க முடியும். அப்படின்னா ஒரு நாளைக்கு 5 units முடிக்க முடியும்னா மொத்தம் இருக்கக்கூடிய 18 unitsஐ எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னா 3.6 daysயில் அவங்களால முடிக்க முடியும். அடுத்த ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏ கேன் ஃபினிஷ் ஏ ஒர்க் இன் 8 days. ஸோ இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தவரை ஏ கேன் ஃபினிஷ் ஏ ஒர்க் இன் 8 days. பி கேன் டூ த சேம் ஒர்க் இன் 15 days. ஒரே வேலையை ஏ 8 நாளில் முடிக்கிறாரு. பி எத்தனை நாளில் முடிக்கிறாரு? ஏ மட்டும் முடித்தா எத்தனை நாளில் முடிக்க முடியும் அப்படின்றது தான் இதனுடைய கொஸ்டினுடைய இது. இப்போ இதை நீங்கள் முதல்ல என்னென்னா, ஏ எத்தனை நாளில் முடிக்க முடியும்? 18 days. பி எத்தனை நாளில் முடிக்க முடியும் அதே வேலையை? 15 days. சரி, இப்போ இதுக்கு நீங்கள் எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னு எல்சிஎம் எடுத்துருங்க. 18, 15. ஸோ ஹியர் 3, 6 times, 5 times, 3, 2 times. ஸோ ஹியர் 2, 1, 5, ஹியர் 5. ரைட். இப்போ இதனுடைய எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா என்ன வரும்? 9, 9, 10, 180 வரும்.
ஆக்சுவலாக என்னன்னா உங்களுக்கு டோட்டல் யூனிட் எத்தனை வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 யூனிட்ஸ் வரும். எத்தனை யூனிட்ஸ் வரும்? 180 யூனிட்ஸ் வரும். ஏ இந்த ஒர்க்கை வந்து 18 நாளில் முடிக்கிறாரு. பி அதே ஒர்க்கை 15 நாளில் முடிக்கிறார். அப்படின்னா இப்போ இந்த ஒர்க்கை பொறுத்தளவில் பிகிட்ட கொடுக்குறாங்க, அவர் 10 நாள் வேலை பார்க்குறாரு, அந்த ஒர்க்கை விட்டு போயிடுறாரு. ரிமைனிங் ஒர்க்கை வந்து ஏ மட்டும் பார்த்தாருன்னா எத்தனை நாளில் ரிமைனிங் ஒர்க்கு. சரி, இப்போ நம்ம ஏ வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை பார்க்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இது டோட்டல் ஒர்க்கை முடிக்கிறது தான் எத்தனை நாள். ஒரு நாள் வேலையை பார்க்கணுன்னா நம்ம என்ன எடுக்கணும்னா எல்சிஎம் எடுத்துருங்க. 18 15 எல்சிஎம் நீங்கள் எடுத்திங்கன்னா என்ன வரும்? 3 6 டைம்ஸ், இது 5 டைம்ஸ், 3 2 டைம்ஸ், இது 5 போட்டுருங்க, 2 1 5, இப்போ 5 1 ரைட். இப்போ 2 10 30, இங்கே பார்த்தீங்கன்னா 90 யூனிட்ஸ் வரும். இப்போ எவ்வளோன்னா மொத்தம் அந்த வேலையோடைய மதிப்பு எத்தனை யூனிட்ஸு? 90 யூனிட்ஸ்ன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. மொத்தம் யூனிட்ஸ் எத்தனை யூனிட்ஸு? 19 யூனிட்ஸு. இந்த 19 யூனிட்ஸை ஏ மட்டும் பார்த்தாருன்னா 18 நாளில் பார்ப்பார். அப்படின்னா அவர் ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட் முடிப்பார்னு பார்ப்போம். அதாவது 90, அப்போ ஏ வந்து ஒரு நாள் ஒர்க்கு எவ்வளோ இருக்கும்? 90 / 18. ஸோ இதை எப்படி இது பண்ணலாம்? ஆக்சுவலாக எப்படி பண்ணால் 2 டேபிள்ஸ் போடுங்க. 9 9 18. இதே பார்த்தீங்கன்னா 4 2 8, 5 2 என்னது 10. இது வந்து பார்த்தீங்கன்னா 9 டேபிள்ஸ் எத்தனை டைம்ஸ் வரும்? 50 45. ஸோ 5 டைம்ஸ் வரும். அப்போ ஏ மட்டும் இந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார்? ஒரு நாளைக்கு வந்து அவர் பார்க்கக்கூடிய வேலை எத்தனை யூனிட்டு? 5 யூனிட்டு ஒரு நாளைக்கு முடிப்பார். சரி, பி மட்டும் இதை எத்தனை யூனிட் ஒரு நாளைக்கு முடிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 / 15. ஸோ 3 டைம்ஸ் 5 டேபிள்ஸில் போட்டிங்கன்னா 3 டைம்ஸ் வரும். அதே 5 டேபிள்ஸ் போட்டிங்கன்னா 1 5 5, ரிமைனிங் 4, n 5 40. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரிமைனிங் வந்து 3 டைம் அடிச்சிங்கன்னா 6 டைம்ஸ் வரும். 6 3 18ன்னு வந்துடும். ஸோ பி வந்து ஒரு நாளைக்கு பார்க்கக்கூடிய யூனிட் பார்த்தீங்கன்னா 6 யூனிட். ஸோ பியோடைய ஒர்க்கு ஒரு நாள் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா 6 யூனிட்டு, ஏவோடைய ஒரு நாள் ஒர்க்கு வந்து 5 யூனிட். ரைட்டுங்க. இப்போ நம்ம அவங்க கேட்டிருக்கிறதுக்கு வந்துடும். இப்போ இவர் பிகிட்ட தானே இந்த ஒர்க்கை கொடுக்குறாங்க. பி ஒரு நாளைக்கு அவர் வந்து எத்தனை யூனிட் பார்க்க முடியும்? 5 யூனிட் ஒர்க்கை பார்க்க முடியும். அவர் எத்தனை நாள் பி வந்து 6 யூனிட் பார்க்க முடியும். அவர் எத்தனை நாள் பார்க்குறாருன்னா 10 நாள் அந்த வேலையை பார்க்குறாரு. அப்போ 10 டேஸ் அவர் வந்து பார்க்குறான்னா ஒரு நாளைக்கு 6 யூனிட்னா 10 × 6 எவ்வளவு பார்த்துருப்பாரு? அப்போ 60 யூனிட் முடிச்சிடறாரு. முடித்ததோட வேலையை விட்டுட்டு போயிடறாரு. மொத்தம் உள்ள யூனிட் நம்மளுக்கு எத்தனை யூனிட்டு? 90 யூனிட்டு. 90 யூனிட்டில் இவர் வந்து 60 யூனிட் முடிச்சுட்டு போயிட்டார். ரிமைனிங் எத்தனை யூனிட் இருக்குது? 30 யூனிட் இருக்குது. அப்போ இந்த 30 யூனிட்டை யார் ரிமைனிங் ஒர்க்கை ஹேண்டில் பண்ணுறது? ஏன்றவர். ஏ வந்து ஒரு நாளைக்கு 5 யூனிட் பார்க்குறான்னா அப்போ 30 யூனிட்டை வந்து எத்தனை நாளைக்கு பார்ப்பார்? 30 யூனிட் ரிமைனிங் ஒர்க்குனா இப்போ ஏ வந்து ஒரு நாளைக்கு 5 யூனிட்னா அப்போ எத்தனை நாள் பார்ப்பார்? 6 நாள். ரிமைனிங் ஒர்க்கை எத்தனை நாளில் அவர் பார்த்து முடிச்சிருப்பார்? 6 நாளில் அந்த வேலையை முடிச்சிருப்பார். இதுதான் வந்து இவங்க கேட்டக்கூடிய ஆன்சர். இப்போ இந்த ரிமைனிங் ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நாளில் முடிச்சிருப்பார்? ஏ கம்ப்ளீட்டட் ரிமைனிங் ஒர்க் இன் எத்தனை நாளில் முடிச்சிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 6 டேஸ். வாங்க அடுத்த ஒரு ப்ராப்ளம் போகலாம். அடுத்த ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி கேன் செப்பரேட்லி டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 6 டேஸ். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6 டேஸ் அண்டு 12 டேஸ் ரெஸ்பெக்டிவ்லி கொடுத்துட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏ ஒரு பீஸ் ஆஃப் ஒர்க்கை சேம் ஒர்க்கை 6 டேஸில் முடிக்கிறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா பி அதே ஒர்க்கை அவர் முடித்தாருன்னா எத்தனை நாள் எடுத்துக்கிறாரு? 12 டேஸ் எடுத்துக்கிறாரு. இப்போ ஹவு லாங் வில் தே டுகெதர் டு டேக் த கம்ப்ளீட்? அதாவது ஏவும் பியும் சேர்ந்தா அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்சிஎம் மெத்தட் நான் சொல்லியிருக்கேன். 6 12 எடுத்துருங்க. எல்சிஎம் 2 டைம்ஸ் 4 டைம்ஸ் 2 1
2. ஸோ 3 × 2 6, 6 × 2 12. அப்போ மொத்த யூனிட்னு பார்த்தீங்கன்னா எத்தனை யூனிட் வருது? ஆக்சுவலாக 12 யூனிட். ஓகேவா? அந்த ஒர்க்குன்றது இப்போ 12 யூனிட்னு வச்சுக்கோங்க. 12 மூட்டைன்னு கூட வச்சுக்கோங்க. இப்போ இந்த 12 மூட்டையை தூக்குறதுக்கு ஏவுக்கு எத்தனை நாள் ஆகுது? 6 நாள் ஆகுது. அப்போது அவர் முதல்ல என்ன செய்யணும்னா, ஒரு நாளைக்கு அவர் எத்தனை மூட்டை தூக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதை 12 மூட்டையை 6 நாளில் தூக்குறான்னா ஒரு நாளைக்கு எத்தனை மூட்டை தூக்குவார்? அப்போ வந்து ஏவை பொறுத்தவரை 12 யூனிட்ஸ் இருக்குது. அவரை 12 யூனிட்ஸை தூக்கிறதுக்கு 6 நாள் ஆகுதுன்னா பெர் டேவுக்கு எவ்வளோன்னா 2 யூனிட்ஸு. அவருடைய ஒர்க்கு எவ்வளவு? 2 யூனிட்ஸு. இப்போ பிஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே 12 யூனிட்ஸை முடிக்கிறதுக்கு 12 நாள் எடுத்துக்கிறார். அப்போ எத்தனை நாள் வரும்? ஒரு நாளைக்கு பெர் டே ஒர்க்கு பார்த்தீங்கன்னா பெர் டே ஒர்க்கு 1 யூனிட். 1 யூனிட்டு பெர் டே. 1 யூனிட் பெர் டே. இது 2 யூனிட் பெர் டே. சரிங்க. இப்போ அவங்க கேட்டிருக்கிறதுக்கு போவோம். 2 பேர் சேர்ந்து அந்த ஒரு வேலையை முடிக்கிறது. 2 பேர் சேர்ந்து அந்த ஒரு வேலையை முடிக்கிறது இருக்கட்டும், ஒரு நாளைக்கு எவ்வளோ முடிப்பாங்கன்னு பாருங்கள். அப்போ ஒரு நாளைக்கு ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2 + 1 எவ்வளோ யூனிட்டை தூக்க முடியும்? 3 யூனிட். டோட்டல் யூனிட் எத்தனை இருக்குது? 12 யூனிட். அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாளாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ 12 யூனிட்டு டிவைடட் பை 3 எத்தனை வந்துடும்? 4 days. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது 4 days. இப்படி நீங்கள் எல்சிஎம் மெத்தடில் இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக நம்ம கொஸ்டினில் கேட்கும்போது நம்ம அதை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். எத்தனை நாள் அவங்க வந்து முடிக்கிறதுக்கு, ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கிறாங்க, அப்போ ஒரு நாளைக்கு அவங்க எவ்வளோ வேலை பார்க்க முடியும், அப்போ 2 பேரும் சேர்ந்தால் எத்தனை நாளில் முடிச்சிருவாங்கன்றது ஈஸியாக நம்ம சால்வ் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.